சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து செல்லும் 8 ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் எழும்பூரில் இருந்து இயக்கப்படும் 2 விரைவு ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். சென்ட்ரலில் இருந்து எந்தெந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன? மறுமார்க்கத்தில் எத்தனை ரயில்கள் ரத்தாகியுள்ளன? சென்னை சென்ட்ரலிலிருந்து 8 ரயில்கள் புறப்பட வேண்டியதாக இருந்தது. அந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னை சென்ட்ரலிலிருந்து புறப்படக்கூடிய மும்பை எக்ஸ்பிரஸ் ஆனது 11:55 செல்வதாக இருந்தது. அந்த ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து சென்னை சென்ட்ரலிலிருந்து டெல்லி செல்லக்கூடிய கிராண்ட் ட்ரங்க்ங்கிற மயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 7:15 இன்று இரவு புறப்படுவதாக இருந்தது. சென்னை சென்ட்ரலிலிருந்து கோவை செல்லக்கூடிய சேரன் ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்று இரவு புறப்படுவதாக இருந்தது. 10:10 இன்று இரவு செல்வதாக இருந்தது. அந்த ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து சென்னை சென்ட்ரலிலிருந்து மும்பை செல்லக்கூடிய மெயில் எக்ஸ்பிரஸ் 10:50 இன்று இரவு புறப்படுவதாக இருந்தது. அந்த ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரலிலிருந்து கோரமண்டல் செல்லக்கூடிய ரயிலானது 8:45 இரவு புறப்படுவதாக இருந்தது. அந்த ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை சென்ட்ரலிலிருந்து பிலாஸ்பூர் செல்லக்கூடிய ரயில் 9:10 இன்று இரவு புறப்படுவதாக இருந்தது. அந்த ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரலிலிருந்து குயிலான் எக்ஸ்பிரஸ் செல்வதாக இருந்தது. 6:20 இன்று மாலை புறப்படுவதாக இருந்தது. அந்த ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை சென்ட்ரலிலிருந்து டேராண்டூன் செல்லக்கூடிய இரவு 9:45 செல்வதாக இருந்த அந்த ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மறுமார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் கிராண்ட் ட்ரங்க் அங்கிருந்து டெல்லியிலிருந்து சென்னை வரக்கூடிய ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதைத் ஹவுரா மெயில், மும்பை மெயில், ஆலப்புழா எக்ஸ்பிரஸ், தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எழும்பூரை எடுத்துக்கொண்டால் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை தொடர்ந்து எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய தூத்துக்குடி ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எழும்பூரிலிருந்து ஆலப்புழா செல்லக்கூடிய ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை சென்ட்ரல் மற்றும் எக்மோரிலிருந்து 10 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மழையின் காரணமாக சென்னையில் இயல்பு வாழ்க்கை திரும்பக்கூடிய நிலையில் போக்குவரத்து பேருந்தான வசதிகள் தொடர்ந்து வந்து மக்களுக்காக இலவசமாக வழங்கப்படக்கூடிய நிலையில் வெளி மாவட்டத்துக்கும் வெளி மாநிலத்துக்கும் செல்லக்கூடிய மக்களுக்கு ஏதுவாக ரயில் சேவை இருந்தது. ஆனால் 10 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பயணிகளில் மிகவும் அவதிக்குள்ளாகிறது. காலையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்த பயணிகள் பெரிய ஏமாற்றம் அடைந்தனர். இந்த 8 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது காரணமாக. இதே போல எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து 2 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டது காரணமாக அங்கும் பயணிகள் அவதிக்குள்ளாயிருக்கின்றனர்.